உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர். நாம் அவருடைய சாயலிலே ரூபத்தில் இருக்கிறோம். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய ஆவியை உடையவர்களாக அவரை போலவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆதலால் தான் நம்மை அவர் பார்த்து நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகள், இந்த சத்தியம் நம்முடைய இருதயத்தில் உண்மையாய் இறங்குமானால் அது மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள். இங்கே தேவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் உண்மையிலே தேவர்களாக இல்லை. ஆனால் நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக தேவனால் பிறந்தவர்கள். நீங்களே தேவர்கள் என்று சொல்லியிருக்கிறது. தேவனுக்கு பிள்ளையாக இருந்தால், அவர் பிள்ளையர் தானே சொல்கிறாரு, உங்களை நீங்கள் அவருடைய பிள்ளை தானா? அப்போ பிள்ளைய தேவர்களாக மட்டும்தானே இருக்க முடியும். நீங்கள் தேவர்களில் ஒருவராக இருக்கிறீர்கள் என்பதை இந்த விவரம் உங்களுடைய மனதிலே பதிய கடவுது. நம்முடைய இருதயம் உணர்வுள்ளதாக இருந்து இந்த வசனங்களை நாம் பற்றி கொள்ளும்போது நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறவர்களாக, தேவனுடைய காரியங்களை இந்த பூமியிலே நாம் செய்கிறவர்களாக இருப்போம். We will work the works of God. We will work the works of God. தேவனுடைய வேலையை இந்த பூமியிலே நாம் செய்கிறவர்களாக இருப்போம். பாருங்கள், நீங்கள் தேவனுடைய சாயலில் ரூபத்தில் தேவர்களில் ஒருவராக தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அதுபோல் நீங்களும் செயல்படுகிறீர்கள். தேவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு செயல்படுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஆவியாகிய தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதானே? இப்போ தேவன் வார்த்தையினாலே செயல்படுகிறார். ஒரு சின்ன விஷயம் நம்ம கவனிக்கணும். அவர் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறார். நாம் அநேக சமயத்தில் பேசுகிற போது அந்த வார்த்தைகள் விசுவாசத்தோடு போகலை. அங்கே தான் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதை நாம் கண்டுபிடிச்சு நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு அதை பேச பழகணும். எவ்வளவு தான் சொன்னாலும் கூட பல சமயங்களில் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய இருதயத்தில் அவ்வளவா பதிய மாட்டேங்குது. இப்போ ஜெபம் பண்ணின ஒரு பாடும் அது சுகமாயிருமா ஆகாத மாதிரி தெரியுது, நம்ம ஆஸ்பத்திரி போயிடலாம் அப்படின்னு அங்கே பாருங்கள், அந்த விசுவாசம் அந்த இடத்துல பலவீனமாக இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னு விசுவாசத்தை பற்றி பைபிள் சொல்லுது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். இப்போ நமக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுக்குறாரு, உன் வாழ்க்கையில் நான் இப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேசி ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. நீங்கள் ரட்சிக்கப்படும் போதே இந்த தரிசனம் வந்துடுது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நாங்கள் இப்படி வாழணும், அப்படி வாழணும், கர்த்தருக்கு பிரியமாக அப்படி ஊழியம் செய்யணும், என் குடும்பம் அப்படி இருக்கணும், என் பிள்ளை எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு உடனே வருகிறது.
அந்த தரிசனத்தை பற்றி கொண்டு அந்த தரிசனத்தை நோக்கி நாம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். அதற்காக தேவன் தம்முடைய வழி நடத்துதலை கொடுக்கிறார், உங்கள்கிட்ட பேசுகிறாரு. இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள். நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், கடைசியில் எப்படி நீங்கள் காரியங்களை சாதிச்சிருக்கணும் அப்படின்னு, நீங்கள் எப்படி வாழணும், உங்கள் பிள்ளைய எப்படி வாழணும், உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும், உங்கள் ஊழியம் எப்படி இருக்கணும், எப்படி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும், எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், அப்படியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியாததல்ல. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அதை நினைத்து பாருங்கள். அதை நினைத்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை நீங்கள் கவனியுங்கள். அந்த தரிசனம் இல்லாத இடத்துல தான் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள்னு போட்டிருக்கு. இப்போது நமக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நாம் கவனிக்காமல் விட்டுட்டா அப்புறம் நம்முடைய வாழ்க்கை சீர்கெட்டு போய் விடுகிறது. நமக்கு கர்த்தர் ஒரு இலக்கு கொடுத்துருக்கிறார். பவுல் சொல்கிறான், முன்னானவைகளை பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்புக்காக அந்த லக்கை நோக்கி ஆசையாய் என்னது லக்கை நோக்கி ஆசையாய் முன்னேறுகிறேன் அப்படி சொல்கிறான். அப்போ பவுலுக்கு ஒரு லக்கு இருந்தது தெரிகிறது. ஏன் நேச்சார் கூட பின்னாடி என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி கர்த்தர் சில காரியங்கள் சொல்லியிருந்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற லக்கு, நம்ம பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்த்து கொண்டு சேர்க்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை பற்றி ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். தேவனுக்கு ஒரு தரிசனம் உங்களை பற்றி இருக்கிறது. அது நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. உங்களை என்னெல்லாம் ஆக்கணும். இப்போ ஒரு தாய் தகப்பன் தான் இந்த பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், இந்த பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கணும், இந்த பிள்ளைய லாயர் ஆக்கணும், இந்த பிள்ளைய பெரிய சயின்டிஸ்ட் ஆக்கணும், இந்த பிள்ளைய வேறு ஒரு விதத்தில் முன்னேற பண்ணி நல்ல ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி பெரிய ஆளாக கொண்டு வரணும். அப்படி பெற்றோருக்கு பிள்ளைகளை பற்றி ஒரு நோக்கம் இருக்கிறது. எந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அதற்கேற்ற விதத்தில் வளர்க்கிறார்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். அவர் உங்களுடைய ஆவிக்குரிய பிதாவாக இருக்கிறார். இந்த பூமியில் நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க. பிதாவாகிய தேவன் சொல்கிறான், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படி தானே இயேசு நமக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா அவர் நம்முடைய ஆவிக்குரிய பிதா. நாம் அவரால் பிறந்திருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்க நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். உலகத்தை ஜெயித்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஆளாக இருக்கீங்க. இப்போ நான் சொன்னேனே, உங்களை பற்றி தேவனுக்கு ஒரு தரிசனம் இருக்குன்னு. எப்படி உங்கள் பெற்றோர் ஒவ்வொரு பிள்ளையும் இப்படியெல்லாம் ஆக்கணும்னு சொல்லி தரிசனம் வச்சுருந்தாங்களோ, அதுபோல் தேவன் உங்களை பற்றி ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் அவர் உங்களை பற்றி வைத்திருக்கிற தரிசனத்தின்படி அவர் உங்களை நடத்துகிறார். அது எனக்கு தெரியாதுன்னு, கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு தெரியலைங்க. கர்த்தருடைய வழிகள் எனக்கு தெரியலை, ஆலோசனை தெரியலை, வழி நடத்தல் எனக்கு தெரியலை, அப்படியெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அதாவது என்ன நடந்துரும்னா, கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை குணமாக்காமல் இருக்கும்படி அவர்களுடைய இருதயம் கொளுத்திருக்கிறதுன்னு சொல்லி ரட்சிக்கப்படாத ஆளை பற்றி சொன்னார். இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா, தேவர்களில் ஒருவரா, தேவனுடைய ஆவியை பெற்றவர்களா, தேவன் நமக்குள்ளே பேசி வழி நடத்துகிறாரே, உள்ளான மனிதனில், மனசாட்சிக்குள்ளே, உள்ளுணர்வுக்குள்ளே. இந்த பைபிள் வசனங்களை வாசிக்கிறப்ப அந்த வசனங்களை கொண்டு நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரே, அதன் மூலமாக அவர் நமக்கு ஒரு லக்கு வைத்திருக்கிறாரே. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுது நன்மை செய்கிறவராக இருக்கிறாரே. ஆதலால் நீங்கள் சற்று நேரம் அமைதலாக நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்ங்கிறாரே. அதுபோல் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து மற்ற எல்லா கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு, கவலையை தூக்கி போடுங்க.
கவலை வந்து விசுவாசத்தை திருடுதுங்க. நம்முடைய கவலை தேவன் நமக்கு கொடுக்குற விசுவாசத்தை திருடுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை நமக்குள் துவக்குகிறவரும் அதை பரிபூர்ணப்படுத்துகிறவருமாக இருக்கிறாருன்னு கேட்டிருக்கீங்க. தேவன் உங்களுக்குள்ளே விசுவாசத்தை தொடங்குறாரு. எப்படி? நான் உன்னை எப்படி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வந்தவுடனே ஒரு விசுவாசம் வருது. அந்த விசுவாசம் வந்தவுடனே அப்போ லக்கு வருகிறது. அதன்படி முன்னேற நமக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இப்படி கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து, ஒரு வசனத்தை கொடுத்து உங்ககிட்ட பேசி, நான் உன்னை எப்படி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளேயே ஆமாம்மா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கோம், இந்த உலகமெல்லாம் பாவத்துக்குள்ளே கிடக்கு, பிசாசுக்குள்ளே கிடக்கு, அதெல்லாம் நரகத்துக்கு போகுது, நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கோம், நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு நல்ல வாழ்க்கை, நமக்கு ஒரு நல்ல நோக்கம், நமக்கு ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதன்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துதா இல்லையா? வந்தது. அதை நாம் நினைத்து பார்த்து மறுபடியும் சற்று நேரம் அமைதியாக கர்த்தாவே ஸ்தோத்திரம்னு சொல்லி உட்கார்ந்தா மறுபடியும் இழந்து போன அந்த தரிசனத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். மறுபடி பெற்றுக்கொண்டு அவர் பேசுவார். நம்ம ஏன்டா நீ அது மாதிரி கவனிக்கலை அப்படின்னு திட்டுறவர் இல்லை. சரி வந்தியா, வா, உன்னை நான் நடத்துகிறேன் அப்படி சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. நீங்கள் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராக இருக்கிறார். சில சமயத்தில் கர்த்தருடைய சித்தம் இல்லாத காரியத்தில் போய் இவங்க உட்காந்துக்கிட்டு எனக்கு அந்த வேலை தான் வேணும், நான் அந்த ஊரில் தான் அவனை மாதிரி இருக்கணும், இந்த ஊரில் இப்படி குடியிருக்கணும். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். நீங்கள் குடியிருக்கிற எல்லைகளை கூட குறித்திருக்கிற தேவன். நீங்கள் எந்த ஊரில் குடியிருக்கணும், எந்த பகுதியில் குடியிருக்கணும், எந்த ஜனங்கள் மத்தியில் குடியிருக்கணும்னு கூட அவர் உங்களை குறித்திருக்கிறார். அதனால் எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்புவித்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவனை நோக்கி பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி முன்னேறினீங்கன்னா அவர் இங்கே கட்டாயம் உதவி செய்வார். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதே, சேவை கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அப்போ நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால்னா, அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது இந்த உலகத்தில் மக்கள் அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நான் அது மாதிரி ஆகணுமாக்க அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே உலகம் உள்ளே வந்து விடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வெளியே போய் விடுகிறது. உலகம் உள்ளே வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை வெளியே போய் விடுகிறது. அப்புறம் ஒரு விதமான ஆவிக்குரிய குருட்டாட்டம் செட்டில் ஆகுது. ஆவிக்குரிய குருட்டாட்டம் உடனே முழிச்சுக்கிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த உலக காரியங்களை, மாம்ச இச்சையை, கண்களின் இச்சையை, ஜீவனத்தின் பெருமையை நான் அகற்றேன், கர்த்தாவே நான் உண்மையை நோக்கி பார்க்குறேன், உம்முடைய ஜீவன், உம்முடைய வழிநடத்தல் எனக்கு வேணும்னு உடனே மனம் திரும்பிட்டா சீக்கிரமாக அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாம், அவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீண்ட காலங்களுக்கு நாம் அந்த உலக ஆசையவே அதையே நினச்சி அதுன்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தால் கொஞ்சம் காலங்கள் கழித்து பார்க்கும்போது ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம் மெதுவாக செட்டில் ஆகுது. கர்த்தர் பார்க்க சொல்கிறது ஒன்று, நம்ம பார்க்குறது ஒன்று. அப்புறம் ஆவிக்குரிய குருட்டாட்டம் மெதுவாக செட்டில் ஆகுது. அப்புறம் கர்த்தரையும் பார்க்க முடியல, அவர் பேசுகிறத கேட்க முடியல, அதாவது கண் இருந்து காணாமல், காது இருந்து கேளாமல். யார் விசுவாசிங்க? அப்புறம் ரொம்ப நாளாக காத்திருந்து சோர்ந்து போயிடுச்சு, எனக்கு ஒன்றும் நடக்கலை. நல்ல வேலை ஒன்றும் நடக்கலை. நீங்கள் நினச்ச மாதிரி இந்த உலக காரியங்களில் போய் ஏதாவது நடந்துருந்துச்சுனாக்கா அது உங்கள் வாழ்க்கைக்கே கேடாக முடிஞ்சிருக்கும். அது நல்ல வேலை எதுவும் தப்பாக நடக்கலை. தப்பாக நடந்துருச்சுன்னா அப்புறமேல் ஒன்றும் அதை சரி பண்ண முடியாதுங்க. அது சில விஷயங்களை வேணால் சரி பண்ணலாம், சில விஷயங்களை சரி பண்ணவே முடியாது. ஆதலால் நீங்கள் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், அவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு அதை கவனித்து அதை நோக்கி பார்த்து அந்த நன்மையானவைகளை, பிரயோஜனமானவைகளை, மேன்மையானவைகளை அவர் சொல்கிறாரே,
நீங்கள் தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிற அந்த இடத்தில் உள்ளவைகளை தேடுங்கள் அப்படி சொல்லியிருக்கிறாரே. அப்போ பரலோகத்தில் உள்ளவைகளை தேடுவதற்கு பதிலாக பூமிக்குரிய காரியங்களை தேடுனா அது பெரிய கெட்டிக்காரத்தனமா? இல்லையே. ஆதலால் இப்பொழுதும் நம்முடைய மனதை ஆண்டவர் பக்கம் திருப்புவோமாக. எங்கேயாவது தப்பான நோக்கங்களில் இருந்திருந்தால் இப்போ நீங்கள் சரியாக கர்த்தருடைய பக்கமாக வாங்க. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு வந்த உடனே அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவார். எப்பொழுதுமே அவர் நமக்கு நம்முடைய சார்பாக எப்பொழுதுமே அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், எப்பொழுதுமே நம்ம பாவியாக இருந்துட்டால் கூட நன்மை செய்ய வர்றார். நீ மனம் திரும்ப உனக்கு இந்த மாதிரி உதவி செய்கிறேன் அப்படிங்கிறாரு. நீ என்கிட்ட வா, உன்னை நான் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குறேன் அப்படிங்கிறாரு. நீ என்கிட்ட வா, நான் உன்னை பெரிய அந்தஸ்தில் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. பைபிளில் எத்தனையோ கேரக்டர்ஸை கர்த்தரை அழைத்தவர் எப்படி மேன்மையான அந்தஸ்தில் கொண்டு போனார். தம்முடைய சித்தத்தை அவருடைய வாழ்க்கையிலே செய்தார். தேவனுடைய கிரியைகள் அவர்கள் மூலமாக நிறைவேறிற்று. இப்போ யோசனைப்படுத்துக்கங்க, அவன் பொடி பையன்தான், ஒன்றும் தெரியாது தான். ஆனால் இவன் இருதயம் மட்டும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சு. ஆனால் நடந்த காரியங்கள் எதுவோ அது நல்லா இல்லை. அவன் சகோதரர்கள் அவனை குழிக்குள்ளே போட்டாங்க, அப்புறம் தூக்கி 20 காசுக்கு விற்றுப்பிட்டாங்க. அவன் கொண்டு போய் எகிப்துக்கு போனால் அங்கே வந்து ஒரு அடிமை சந்தையில் ஒருத்தன் வாங்கிட்டு போகிறான். அங்கே போனால் அடிமையாக இருக்கிறான். இதெல்லாம் நன்மையானதா? இல்லை. ஆனால் நன்மை ஆரம்பித்தது அங்கே போத்திபார் வீட்டில். போத்திபார் பார்த்து, இவன் நல்ல பையனாக இருக்கான், ஒழுங்காக இருக்கான், வீட்டை கவனிச்சுக்கடா அப்படின்னு சொன்னார். அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்தது. அங்கே போத்திபாரின் மனைவி அவன் மேல் கண் போட்டாள். ஆனால் இவன் அதுலேருந்து தப்பிச்சு ஓடிப்பிட்டான். என்ன நடந்தது? யோசேப்பு அங்கே பார்வோனின் முன்பாக நிற்கிறான். அவனுக்கு தேவனுடைய ஞானம் இருந்தது. அந்த பார்வோனுடைய சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னான், அங்கே இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வையும் சொன்னான். அந்த பார்வோன் அவனை கவர்னர் ஆக்கிட்டான். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருக்கு பிரியமாய் நடந்தும் கூட சில தீங்குகள் வந்து கொண்டே இருந்தாலும் கூட வெயிட், உங்களுக்கான பெரிய நன்மை வருகிறது. உங்கள் இருதயம் மட்டும் கர்த்தர்ட்ட சரியாக இருக்கட்டும். உங்கள் இருதயம் மட்டும் கர்த்தர்ட்ட சரியாக இருந்தால் ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். தேவன் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்கள் பெற்றோர்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறது, உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம், உங்களுடைய சம்பாத்தியங்கள், இந்த சமுதாயத்தில் உங்களுடைய தலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி நல்லா நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். சில சமயத்தில் இப்படி லாங் வெயிட். அதாவது ஆபிரகாம் வெகு நாள் காத்திருந்தான். ஆனால் அவன் பெற்ற பிள்ளை அவனோட தேவன் உடன்படிக்கை பண்ணி அவனை கர்த்தர்ட்ட கொடுக்க சொல்லி அதுக்கு போல் தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து உலக ரட்சகராக ஒருவரை அனுப்புகிறார். பார்த்தீங்களா? அப்போ ஆபிரகாமுடைய லாங் வெயிட், ரொம்ப நாள் நீண்ட காலம் காத்திருந்தது, அது அவனுக்கு ஒன்றும் கெட்டு போகலை. அதே போல் ஈசாக்கு கூட கல்யாணம் பண்ணி வந்து எத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தேன், 40 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தான். அப்போ அது பாருங்க, அதுக்கப்புறமா கர்த்தர் வந்து அவனுக்கு பிள்ளையை கொடுத்தாரு. ஈசாக்கு குழந்தை பிறகு அந்த இதெல்லாம் பெரிய அற்புதங்களாக வருது. பார்த்தீங்களா? இதை நீங்கள் நினைத்து பாருங்கள். மோசேயோடைய அழைப்பு, யோசுவாவுடைய அழைப்பு, சாமுவேலுடைய அழைப்பு, அப்புறம் எலிசாவுடைய அழைப்பு, அப்புறம் ராஜாக்களாக அழைக்கப்பட்டதில் தாவீதோடைய அழைப்பு எல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட தேவன் தம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களை ஐக்கியமாக இருக்கிற அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். தைரியம் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருக்கான நேரத்தை கொடுக்கணும். கர்த்தருக்கு நேரமே கொடுக்காம நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், கர்த்தரை துதிச்சு பாட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு கர்த்தருடைய வழி நடத்த அந்த கைடன்ஸு,
ஆவிக்குரிய வழிநடத்தல் வரலை. இந்த மனிதர்களுடைய எண்ணங்களெல்லாம் உலக காரியங்களையே சிந்தித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தரோட பேசினாலுமே அவங்களுக்கு கேட்கலை. ஆதலால் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் காலையில் ஒரு நேரம் குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் எடுங்க, பைபிளை வாசிங்க, பாட்டு பாடுங்க, கர்த்தரை துதிங்க, அவரை ஆராதிக்க, அவரை கனம் பண்ண. அவர் உங்கள் அப்பா மட்டுமில்ல தேவாதி தேவன். அப்பா ஆனால் அப்பா மட்டுமில்ல தேவாதி தேவன். அதனால தான் ரெவரன்ஸ், அதாவது பக்தி அது வேணுமா, அன்பும் வேணுமா, பயபக்தி பயமுள்ள பக்தியும் வேணுமா. அன்பாகவும் இருக்கணுமா, பயத்தோடையும் இருக்கணுமா. அவர் உங்கள் பரலோக பிதா, ஆனால் தேவாதி தேவன். அதனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவர் பிதாவானால், நான் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே அப்படி கேட்குறாரு. நான் ராஜாவானால் எனக்கு பயப்பட வேண்டிய பயம் எங்கே உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவர் உண்மையுள்ளவர். இதை நினைத்து பாருங்கள். இவர் உண்மையுள்ளவர், நம்மை வாழ வைக்கிறவர். அதனால் அதை நீங்கள் நினைத்து பார்த்து அவருடைய சமூகத்தில் நின்று நோக்கி பாருங்கள், பிரகாசம் அடைவீர்கள். கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை அப்படி சொல்கிறாரு. அவர் இப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்வராக வருகிறார். பாவிகளுக்கே நன்மை செய்கிறேன்னு உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றேன்றாரு. அவர் ரட்சிக்கப்பட்டவங்க கூட இந்த மாதிரி வழி தவறி போய் எங்கேயா கடந்து குருட்டாட்டத்தில் கடந்து அவங்களையும் கூட சரி பண்ணி கொண்டு வர்றேங்கிறாரு. அப்படி வந்த ஒரு பாடு இந்த வார்த்தையை கவனி, இங்கே இந்த வார்த்தையின்படி செய்ய அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றி பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வராரு. இருதயத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கர்த்தரை துதிக்கிற ஆசை இருக்கும். கர்த்தரை துதிக்கிற ஆசை இருக்குங்க, ஜெபம் பண்ணுற ஆசை இருக்குங்க. பைபிள் வாசிக்க, ஜெபம் பண்ண, கர்த்தரை துதிக்க ஆசை இல்லைன்னா எங்கேயோ அங்கே கனெக்ஷன் கட்டாயிருச்சு. கர்த்தருக்கும் உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் கட்டாயிருச்சு. நம்ம கனெக்ஷன்லாம் இந்த உலகத்தில் அங்கே அதை பாரு இதை பாரு, மாயா பஜார். உலகமே ஒரு மாயா பஜாருங்க. எவ்வளோ மாயையான காரியங்களை விற்பனை செய்கிறது. இன்றைக்கி மனுஷர்கள் தங்களுடைய பலனையும் தங்களுடைய சம்பாத்தியத்தையும் தங்களுடைய நோக்கங்களையும் அந்த மாயா பஜாரில் போய் அந்தந்த காரியங்களை, மாயான காரியங்களை வாங்கி, மாயான காரியங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு, மாயான காரியங்களை மனதில் வச்சுக்கிட்டு அதில் முன்னேறி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜீவன் இல்லாமல் போகுதே. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களையும் கூட பிசாசு இந்த மாதிரி மாயா பஜாருக்கு திருப்புறத்துக்கு முயற்சி பண்ணுறான். நீ அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், நீ இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், ஐடியா கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் நில் கவனி செல் அப்படின்னு போட்டிருக்குமா அந்த டிராஃபிக்கில். முதல்ல நில்லு, கவனி, அப்புறம் புறப்பட்டு போ. இப்போ நில்லு, என்ன செய்கிறது, என்ன நடக்குதுன்னு தெரியலையா, ஸ்டாண்டு, வெயிட். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து என்கிட்ட வந்து உட்காருன்றாரு. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனேயே 6வது நாள் சிருஷ்டிக்கப்பட்டான். 7வது நாள் அவன் தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தான். தேவன் அவனுக்காக அவனோட உட்கார்ந்துருக்கிறார். அந்த 7வது நாள் இயேசு உயிர்த்தெழுந்தது வாரத்தின் 1ஆம் நாள். அதனால தான் அந்த 7ஆம் நாள்லேருந்து இப்போ நம்ம சபை வந்து வாரத்தின் 1ஆம் நாள் கூடி வருகிறதாக இப்போ வந்திருக்குது. அப்போ வாரத்தின் 1ஆம் நாள் வந்து நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில், எப்படி ஆதாம் 7ஆம் நாள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தானோ அதே போல் இன்று சபையானது வாரத்தின் 1ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்த நாள், சபை ஆரம்பித்த நாள். அதனால் சபை ஆரம்பித்த அந்த நாளில் நாம் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. இது ஓய்வு நாளுக்கு சமமாக இருக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாகன்னு சொல்கிறாரு. அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்காம அன்னைக்கு தான் பார்த்து பலவிதமான வேலைகள் வருது. அவங்க கல்யாணம், இவங்க காது குத்து, இவங்க வீடு திறப்பு விழா, இவங்க என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. அதாவது சர்ச்சுக்கு வந்தால் கூட மனசுங்க சீக்கிரம் போனாங்க. அப்படி அதெல்லாம் எவ்வளவு கெடுதல்னு
நாம் புரிந்து கொள்ளலை. நம்முடைய இருதயம் கர்த்தரிடத்தில் வர கடவுது, அமர கடவுது, நோக்கி பார்க்க கடவுது. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்ங்கிறாரு. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை தீர்க்கமாய் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ சொல்கிறேன், இப்போ வெயிட்டு. ஏதாவது இந்த வார்த்தை கூட அவசரமாக கேட்காதீங்க. கவனிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா திருப்பி போட்டு கேளுங்க. கர்த்தர் பேசுகிறத கேளுங்க, உங்ககிட்ட பேசுகிறத கேளுங்க. இன்று உங்களுடைய வாழ்க்கையை சரியான திசையிலே திருப்புவார். இன்று கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை சரியான திசையிலே திருப்புவார். இது வரைக்கும் கோளாறாகி போய் அங்கே வேடிக்கை பார்த்து இங்கே வேடிக்கை பார்த்து எதாவது ஆகி போச்சுங்க. அவனை பார்த்து அது மாதிரி செஞ்சு, இவனை பார்த்து இது மாதிரி செஞ்சு எல்லாம் போச்சுன்னு சொன்னால், இப்போ கர்த்தரை நோக்கி பாருங்கள், எல்லாம் நல்லா ஆயிருங்க. நல்லா ஆக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறாருங்க. உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குறேன்னு சொன்னவர் ஆக்கி வச்சுருக்கிறாரு. அதில் நடங்கிறாரு. நீங்கள் ராஜாக்கள்னால் ரொம்ப விசேஷம். நீங்கள் ராஜானா நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா ராஜா பேசிட்டானா காரியம் நடந்துடுவாங்க. நீங்கள் ராஜாக்கள், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பேசுகிறீங்களா? அல்லது உலகத்தில் உண்டான சாபங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த உலகத்தில் பிசாசு பயங்கரமான கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அல்லது கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை எப்பேற்பட்ட இக்கட்டாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து வச்சு உங்களை நல்லா ஆசீர்வதித்து மேன்மையாக கொண்டு வர்ற அப்பேற்பட்ட கர்த்தர் அங்கே இருக்கிறாருங்கிறத அதை பார்த்து அதை பேசுகிறீங்களா? வாட் யூ ஸ்பீக்? நம்ம பேசுகிறது, நீங்கள் ராஜாக்கள் பேசுகிற வார்த்தை மிக முக்கியமானது. பி கேர்ஃபுல். நீங்கள் ராஜாவாக இருந்துட்டு பேசிட்டா நடந்துருங்க, அது நடக்காமல் இருக்காது. தேவன் தமது வசனங்கள் வார்த்தை ஒன்று வெறுமையாக திரும்பாதுன்னாரு. இன்றைக்கி நீங்கள் தேவனுடைய சாயலில் தேவர்களாக இருந்து பேசுகிறதெல்லாம் தேவன் எப்படி சிருஷ்டித்தாரோ அதுபோல் நீங்கள் சிருஷ்டிக்கிறவர்களாக இருக்கீங்க. தேவன் எல்லாத்தையும் நல்லா சிருஷ்டித்தார். நம்ம தப்பாக பேசினா தப்பாக சிருஷ்டிக்கப்பட்டு விடும். சிருஷ்டிப்பின் திறமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆதலால் தேவனுடைய பிள்ளையாக இருந்து சரியான காரியங்களை பேசி, ராஜாவாக இருந்து சரியான காரியங்களை பேசி உங்களுடைய உலகத்தை நீங்கள் சரியாக சிருஷ்டியுங்கள். உங்களை பிள்ளைகளை பற்றி பேசுங்கள். உங்கள் பிள்ளைகளை எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கேன். அந்த வசனங்களை அவங்க மேலே சொல்லுங்கள். உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்னு பைபிளில் சொல்லியிருக்கு, அது போல் இருங்க. உங்கள் குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் என்று பைபிள் சொல்லுகிறது. உங்களுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் அங்கே இருக்குது, உண்மைதான். ஆனால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளே இருக்குது. உங்கள் குடும்பமே ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும்படி அதை தான் மற்ற உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை கவனித்து உங்களை விசாரிக்க வருவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற இடத்துல நீங்கள் சாந்தமாக பதில் சொல்லுங்கள் அப்படிலாம் கர்த்தர் எழுதுகிறார். ஏன்னா விசாரிக்க வருவாங்க. நீங்கள் மட்டும் எப்படி நல்லா இருக்கீங்க, நீங்கள் மட்டும் கவலை இல்லாமல் இருக்கீங்க சொல்லுவாங்க. ஆனால் அதை கவனியுங்கள், விசாரியுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய சாயலாய், அவர் ரூபமாய், ராஜாவாக ஆளுகை செய்கிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, தேவனுடைய விருப்பத்தின்படி முன்னேறி, தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த லக்கை நோக்கி முன்னேறி அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். கவனிப்பீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் அமர்வீங்களா? பைபிள் எடுத்து வாசிப்பீங்களா? கர்த்தரை துதிப்பீங்களா? ஆராதிப்பீங்களா? நீங்கள் எடுக்கிற டைம், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்குன்னு எடுக்கிற டைம் இருக்கே, அந்த டைமில் தான் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் அது பெருகுது. அந்த ஐக்கியம் பெருக அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் உள்ளே வந்துடும். இந்த கர்த்தர் எனக்கு இது இன்றைக்கி சொன்னார், இன்றைக்கி கர்த்தர் இதை சொன்னார், இன்றைக்கி கர்த்தர் இதை சொன்னார்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதையாவது சொல்லுவீங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் இன்றைக்கி என்கிட்ட அதை பேசினார்னு சொல்லுவீங்களே. நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம், கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை துதித்து ஆராதிக்கும் போதெல்லாம் அங்கே கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார், உங்களை வழி நடத்துவார். நீங்கள் அந்த வார்த்தையிலே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு போட்டிருக்க, அந்த வார்த்தையை பெறுங்கள், அதை செயல்படுத்துங்கள், வாழ்ந்திருப்பீர்கள், கர்த்தருக்கு மகிமையாக இருப்பீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.